எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் இந்த காலை வேளை எங்களோடு பேசுங்க. வசனத்தை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை தான். கொண்டு வந்த பிள்ளைகளோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்கள் ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். ரோமர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டிய பிரகாரம் மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்தளித்த விசுவாச அளவின்படி தெரிந்த எண்ணம் உள்ளவர்களாயிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பவுல் சொல்லுகிறார், தேவன் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவளா என்ன செய்யணுமா? என்ன வேண்டும். அல்லேலூயா. என்ன எப்படி என்னணுமா? தெளிந்த எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகமாக ஒரு நாளும் சொல்லுவாங்க ஒரு பழமொழி, பேராசை பெரு நஷ்டம். இந்த விசுவாச வாழ்க்கையில் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாத அருமையானவர்களே, இந்த பவுல் சொல்லுகிறார், அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாய் எண்ண வேண்டும். விசுவாசம் என்பது பைபிளில் நமக்கு கொடுக்கப்பட்ட விசேஷமான ஒரு வார்த்தை. விசுவாசம் என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு விலையேற பெற்ற ஒரு வார்த்தை தான் விசுவாசம். ஒரு மனிதன் 30 நாள் சாப்பிடாம உயிர் வாழ முடியும். ஆனால் 3 நாள் எந்த விதமான காற்று இல்லாமல் ஒரு மனுஷனால் வாழ முடியாது. நீங்களும் நானும் விசுவாசத்தில் பிறந்தோம், விசுவாசத்தில் வளர்ந்தோம். விசுவாசம் இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. ஆமென், அல்லேலூயா. ஒரு நிமிஷம் கூட விசுவாசம் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. நமக்கு விசுவாசம் இல்லாமல் தேவன் எதையும் நமக்கு செய்ய முடியாது. விசுவாசம் இல்லாமல் ஆண்டவர்கிட்ட எதை கேட்டாலும் ஒரு அற்புதமும் நடக்காது. விசுவாசம் இல்லாமல் நன்மையோ சுகத்தையோ நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது மிக மிக கடினம். இந்த பவுல் சொல்லுகிறார், குறிப்பிட்ட அளவு விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் தேவன் அவனுக்கு கொடுத்திருக்கிற, ஆமேன், என்னென்ன விசுவாசத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை மிஞ்சி ஒரு நாள் என்ன சொல்லக்கூடாது, எண்ணக்கூடாது. விசுவாசம் நமக்கு அதிகமாக விசுவாசத்தை நம்ம வாழ்க்கையில் விசுவாசிக்காமல் கர்த்தருக்காக வாழ முடியாது. விசுவாசிக்காமல் ஊழியம் செய்ய முடியாது. விசுவாசிக்காமல் வேலை செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்க பார்ப்போம். அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சில காரியங்களை சொல்லுகிறார். மத்தேயு 6:30, அற்ப விசுவாசிகளே, நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு இவ்விதமாய் உடுப்பிவித்தால் உங்களுக்கு உடுப்பிவிப்பது அதிகமல்லவா? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே அப்படின்ட்டு எதை பார்க்கணுமா? காட்டு புஷ்பங்களை. இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் விதம் என்ன செய்கிறாரா? கொடுத்துதான். நல்ல ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ நீங்கள் அந்த மலையில் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அப்போ தேவன் பாருங்க, இவ்வளோ காட்டு புஷ்பங்களை குறித்து நம்ம பார்க்குறோம். அது நல்லா நாம் கவனிக்கணும். நல்லா நாம் கவனிக்கும் போது அது எவ்வளவு ஆசீர்வாதம். யாராவது தண்ணி ஊற்றுறாங்களா? அல்ல யாராவதுக்கு உரம் போடுறாங்களா? அதுக்கு யாராவது ஏதாவது ஒரு செய்கிறாங்களா? ஒன்றுமே செய்யறது கிடையாது. பிரியமான கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற தேவச்சனமே, அற்ப விசுவாசிகளை இன்றைக்கு இருந்து நாளைக்கிலே
அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் அது உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம். அப்புறம் 31 வாசியம். 31 புரியும். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், கவலைப்படாதிருங்க. அல்லேலூயா. சிலருக்கு காலையில் எந்தோன்னே என்ன சாப்பிடுவோம், எண்ணத்தை குடிப்போம். ஒன்று உணவுக்காக, இன்னொன்று என்னது தண்ணிக்காக, இன்னொன்று உடைக்காக. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுதா, இதுக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், ஒரு நாளும் கவலைப்படவே வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் இதுக்காக ஒரு நாளும் நீங்கள் சாப்பாட்டுக்காக, தண்ணிக்காக, உடைக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்க விசுவாசம் எப்படி இருக்கிறது? உங்க விசுவாசம், அல்லேலூயா, அல்லேலூயா, நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, அதுல கீழே நீங்க வாசித்தீங்கன்னா, இவையெல்லாம் யார் தேடுறாங்களா? அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவை எல்லாம் உங்களுக்கு வேண்டியவள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன வேணுமோ, நீங்க தேவனை விசுவாசித்தீங்கன்னா உங்களுடைய தேவை என்னவோ, இதை எல்லாவற்றையும் நம்முடைய பரமபிதா எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். கரகத்தடி கர்த்தர் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க. விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் உட்காருங்க. விசுவாசம் உள்ள ஜபம் தான் பிணியாளிகளை ரட்சிக்கும். விசுவாசம் இல்லாமல் தாவலி ஆகலை, குணமாகலைன்னா ஒன்றுமே நடக்காது. நாம் தேவனை விசுவாசிக்கிறோம். எனக்கு பரலோகத்திலிருந்து ஒத்தாசை வரும், நான் அவரை விசுவாசிக்கிறேன் அப்படிங்க விசுவாசம் இருந்தா தேவனால செய்ய முடியாத ஒண்ணுமே கிடையாது. கரங்கத்தடி கர்த்தர் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளம் நன்றி சொல்வே. ஆமென். எத்தனையோ நன்மைகளை ஏராளம் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்ல இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். அல்லேலூயா. விசுவாசத்தில் நாம் பெருக வேண்டும். நமக்குள்ள இருக்க அவிசுவாசம், சிலருக்குள்ள இருக்கிற அவிசுவாசத்தை புறம்பே தள்ள விசுவாசத்தில் பெருக வேண்டும். சீசர்கள் ஜெபித்தார்கள். ஆம், நாமும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் விசுவாசத்தில் பெருக வேண்டுமானால் அதிகமாக தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாக மாறும். அல்லேலூயா. அப்போ விசுவாசம் இல்லாமல் ஒன்றை கூட தேவன்கிட்ட என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. பவுல தான் சொல்றார், அவனவனுக்கு அளக்கப்பட்ட அளவின்படியே உங்களுக்கு எவ்வளோ விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறாரோ அதன்படி என்ன செய்யணும், கர்த்தருக்காய் வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தில் நம்ம பெருகணும். விசுவாசத்தில் நம்ம வாழ்க்கையில் பெருகிறவர்களாக இருக்கணும். விசுவாசம் வேணும், நம்ம முரட்டு விசுவாசம் இருக்கக்கூடாது. அநேக முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், விசுவாசத்தினால வராத யாவும் பாவம். அப்படியே சிலர் பார்த்தா விசுவாசிப்பாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு ஜெபம் பண்ணிட்டு அப்படியே தலையை சொல்லிகிட்டே இருப்பாங்க. நம்முடைய விசுவாசத்தை தேவன் கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கப்போம் வேகமாய். ரோமர் 10ஆம் அதிகாரம் 17. ஆதலால் விசுவாசம் எதனால வருமா? கேள்வியினால வருமா? கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முதல்ல விசுவாசத்தில் நீங்கள் வளரணும். ஃபெய்த். தேவனுடைய விசுவாசத்தில் படிப்பானாலும் சரி, பண தேவையானாலும் சரி,
எந்த நோயானாலும் சரி, ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்க விசுவாசம், அந்த விசுவாசத்தில் நாம் என்ன செய்யணும்? வளரணும். அல்லேலூயா. ரெண்டாவதாக விசுவாசம் எப்படி வரும்னாங்க பவுல் ஆகையால் அப்படிங்கிறார். ஆதலால் விசுவாசம் எதனால வரும்? கேள்வியினால வரும். எதனால வரும்? எப்பேற்பட்ட வியாதியையும் இயேசுவால குணமாக்க முடியுமா? முடியாதா? முடியும். அப்போ வசனத்தில் நீங்கள் வளரணும். எதில் வளரணும்? வசனம். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் பைபிள் படிப்பேன்? ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க? ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் வேதத்தை வாசிக்கிறீங்க? வசனத்தில் நாம் வளரணும், விசுவாசத்தில் வளரணும், வசனத்தில். அப்போ விசுவாசம் எதனால வரும்னா, ஸ்தோத்திரம். இங்கே பவுல் இந்த ரோமருக்கு எழுதும்போது தெளிவாக கர்த்தருடைய நிருபத்தை எழுதும்போது சொல்லுகிறார், விசுவாசம் கேள்வினால வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பேற்பட்ட வியாதியையும் நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை இயேசுவால குணமாக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. அதான் விசுவாச பாருங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் உண்டாவதாக. அருமையான தேவனுடைய வார்த்தை கேட்குற தேவச்சனமே, தேவனுடைய வசனத்தை கவனிக்கணும். வசனத்தை கவனிச்சாதான் வளர முடியும். அவங்க பாட்டு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கா, நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம். ஏதாவது நாம் சும்மா நம்முடைய சிந்தனைகள் எங்கே போயிடக்கூடாது. நன்றாக வசனத்தை நாம் கவனிக்க வேண்டும். வசனத்தை கவனிக்கும் போது தான் நமக்குள்ள ஒரு தேவன் நமக்குள்ளே ஒரு பலனை தேவன் கட்டளையிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை கவனிச்சாதான் வளர முடியும். போன வாரம் என்ன பேசணும், போன வாரம் என்ன பிரசங்கம் பண்ணோன்னா, நாம் அந்த வசனத்தை எழுதி வைத்தோ அல்லது வீட்டில் போய் நாம் அதை மறுபடியும் அதை ஆராய்ந்து பார்க்கிறதா இருக்கேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. முதலாவது சொல்லுகிறார், உங்களுக்கு அழைக்கப்பட்ட விசுவாசம் அப்படின்னார். இரண்டாவதாக இந்த பவுல் நிருபத்தை எழுதும்போது சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், ஆதலால் விசுவாசம் கேள்வியினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். அல்லேலூயா. அப்போ வசனத்தில் நீங்கள் வளரணுங்க. எஸ்ராவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் வேத பாரகனாக மட்டுமல்ல, அவன் தேறினவனாக இருந்தான். அல்லேலூயா. நம்ம தேரணும், வசனத்தை நல்லா கவனிக்கணும். வசனத்தை கவனித்து வசனத்தை நல்லா வாசிக்கணும். வீட்டில் போய் நல்ல வசனத்தை கவனிக்க வேண்டும். வேத வசனத்தை கவனிச்சாதான் நாம் வளர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. 3 வருஷம் இயேசுவோட ஊழியம் செய்தவங்க தான் சீசர்கள். இயேசு கிறிஸ்து 33 வருஷம் வாழ்ந்தார். 3 வருஷம் ஊழியம் செஞ்சார். இந்த 3 வருஷம் ஊழியம் செய்யும் போது சீசர்கள் 12 பேர் போயிட்டு தான் இருந்தாங்க. கூட போயிட்டு இருந்தாலும் அவங்கக்கிட்ட கடுகளவு விசுவாசம் இல்லாமல் போச்சு. எவ்வளோ விசுவாசம்? கடுகளவு கூட விசுவாசம் இல்லாமல் போயிட்டு. ஏன் விசுவாசம் இல்லாதனால தான் வலையை தூக்கிட்டு மீன் பிடிக்க போனாங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. விசுவாசம் இல்லாதனால அவர்கள் மீன் பிடிப்பதற்காக சீசர்கள் எங்கே போனாங்க? வலையை தூக்கிட்டு ஓடி போனாங்க. அல்லேலூயா. அதே சீசர்களை தான் இயேசு விசுவாச வீரர்களாக இயேசு மாற்றினார். ஆமென், அல்லேலூயா. இயேசு சொன்னார், உங்களை யாரை பிடிக்கிறவங்களோ மாற்ற போகிறேன், மனிதர்களை பிடிக்கிறதா மாற்ற போகிறேன், வாங்க என்னை பின்பற்றி வான்னு சொன்னார். பேதுருடைய நிழல் பட்டு மறுதளிச்ச பேதுரு, அவன் நிழல் பட்டு சொஸ்தமான அநேக வியாதிசர்கள். அல்லேலூயா. வசனத்தை நாம் நல்லா கவனிக்க. வியாதி வந்தோன்னா பதற்றப்படக்கூடாது, சுகம் இல்லைன்னா பதற்றப்படக்கூடாது. வசனம் நமக்கு இருக்கிற வசனத்தை எழுதி வைத்து கொள்ளுங்கள். மனப்பாடமாய் நீங்கள் அதை வாசித்து மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ண வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ண வியாதி எங்கேருந்து வந்தது எப்படி போச்சுன்னு தெரியாது. கர்த்தரால் அற்புதம் செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவர் மூளை காய்ச்சல்னால இன்ஸ்பெக்டராக இருந்தவர், எனக்கு நல்லா தெரியும். மூளை காய்ச்சல்னால மூளையெல்லாம் பாதிக்கப்பட்டு அவர் ஆண்டவரை அறிந்தவர் அல்ல. மூளை காய்ச்சல்னால
பாருங்கள், உடம்பெல்லாம் ரொம்ப ஹீட் அதிகமாகிட்டுனா மூளையும் ஹீட் ஆகி மூளை காய்ச்சல் அப்படின்ட்டுவான். ரொம்ப பாதிக்கப்பட்டு எல்லாம் ஹோமா ஸ்டேஜுக்கு வந்து செயலிழந்து போய் இருக்கார். அந்த ஒரு உயர்ந்த அதிகாரியாக இருந்தார். அவருடைய மனைவி எல்லாரும் எப்படியாவது டாக்டர் இவங்களை காப்பாற்றுங்க, எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சோம். அந்த நாளில் அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் அந்த அம்மாவுடைய அவசரமான நெருக்கடியான நேரத்தை பார்த்து அந்த அம்மாட்ட போய் கேட்டாங்க, ஏம்மா நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டுமா? நாங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவரை, எங்கள் ஆண்டவரை நீங்கள் நம்புங்க, அவரை விசுவாசிங்க, அவரால் சுகமாக்க முடியும். அப்போ அந்த அம்மா கேட்டுச்சு, இந்த வியாதியை குணமாக்க டாக்டராலவே முடியலையா, ஆண்டவரால் முடியுமா அப்படின்னு அந்த அம்மாக்குள்ளே கேள்வி வந்துச்சு. அப்போ தான் சொன்னாங்க, தேவனால் குணமாக்க முடியாத ஒரு வியாதியும் கிடையாது. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், அவரால் குணமாக்க முடியாத ஒரு வியாதியும் கிடையாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அந்த அம்மா ஆண்டவரை விசுவாசிக்க ஆரம்பித்தாங்க. அவங்களோட ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. 7 நாளில் வீடு திரும்பி டாக்டர்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அவங்ககிட்ட இருந்த சின்ன விசுவாசம், கர்த்தருடைய வசனத்தை விசுவாசித்தபடியினால, தேவனை நம்பினபடியினால, ஆமேன், விசுவாசம் எதனால வரும்? கேள்வியினால். அல்லேலூயா. அந்த வசனம் அவர்களை குணமாக்கி அவங்க வீடு திரும்பி இன்றைக்கும் தேவனுடைய ஊழியத்தை அவர்கள் செய்து வருகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் நம்ம வாழ்க்கையில் சிலருக்கு பார்த்தா எப்போ பார்த்தாலும் அந்த அவிசுவாசமான வார்த்தையே சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்படி இருந்தால் நாம் தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்வது ரொம்ப கடினம். சிலருக்கு எப்போ பார்த்தாலும் சொன்னால் கேட்கவே மாட்டாங்க. நீங்கள் தேவனை விசுவாசிங்க, அல்லேலூயா, விசுவாசிங்க, அவரை நம்புங்க, அவரால் அன்றி உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. எப்பேற்பட்ட வியாதி ஆனாலும் அவரால் குணமாக்க முடியும், அவரால் அற்புதம் செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ கடுகளவு விசுவாசம் இல்லாமல் அவங்க எல்லாரும் வலையை தூக்கிட்டு மீன் பிடிக்க போனாங்க. அவர் மறுபடியும் அவங்கள கூப்பிட்டாரு. அவங்கள சீசர்களுக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தார். அவர்கள் சோத்திரம் வசனத்தை ஆமென் பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள், வசனத்தை நம்ப ஆரம்பித்தார்கள். தேவன் அவர்களை பேதுருவை ஆமென் வல்லமையாக பயன்படுத்தினார். பேதுருடைய கூட்டத்தில் 3000 5000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. கரங்கத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அவன் முதலாவது விசுவாசத்தில் வளரணும், ரெண்டாவது வேத வசனத்தில் என்ன செய்யணும்? வளரணும். வசனமே தெரியாதுன்னா பாருங்க, இன்றைக்கி சங்கீதத்தை வாசிக்க சொன்னால் சிலர் சங்கீதத்துக்கு போகலன்னா அங்கே புதிய ஏற்பாட்டில் போயிட்டு இருப்பான். உங்களை நான் சொல்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல அட்டவணையை நம்ம படிக்கணும், வசனத்தில் வளரணும். மூன்றாவதாக ஜபத்தில் வளரணும். எதில் வளரணும்? ஜபம். சீசர்கள் எல்லாம் எப்போதும் நேரம் ஆகிட்டு அதிகமாக போயிட்டுருக்கு. ஆமாம், எப்போதும் இயேசு போகும்போதெல்லாம் ஜெபம் பண்ண கூட்டிகிட்டு போவார். அதிகமாக இயேசு கூட்டிகிட்டு போன 3 சீசர், ஒன்று பேதுரு, யாக்கோபு, யோவான். எங்கே போனாலும் இவங்களை கூட்டிகிட்டே போவார் ஜெபம் பண்ண. அவர் இவங்க 3 வரையும் ஜெபம் பண்ணிட்டுருங்க அப்படின்ட்டு அவர் மலைக்கு போவார். அவர் மலையிலேருந்து கீழே இறங்கி வரக்குள்ளே 3 தூங்கிடுவாங்க. அல்லேலூயா. அப்போ மறுபடியும் எழுந்து ஜெபம் பண்ண சொல்லுவார். பிரியமானவர்களே, நாம் ஜெபம் பண்ணுற நேரத்தில் பாருங்கள், வேதத்தை வாசிக்கும் போதும் தூக்கம் வரும். ஜெபம் பண்ணுற நேரம் தான் தூக்கம் வரும். இதுதான் பிசாசோட தந்திரம். நீங்கள் ஜெபம்னு சொன்ன உடனே முழங்கால் போடணும். வேதத்தை வாசிக்கும் போது தூக்கம் வருதா, முழங்கால் போடுங்க. அப்போ தான் வளர முடியும். வசனம் இல்லாமல் நம்ம வளர முடியாது, ஜெபம் இல்லாமல் வளர முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு தேவை. இது இல்லாமல் நாம் வளரவே முடியாது. லூக்காவில் 11ஆம் அதிகாரத்தை எடுக்க வேண்டாம், வீட்டில் வாசி பாருங்க. அப்போ தான் சீசர்லாம் போய் இயேசுக்கிட்ட ஜெபம் பண்ண கேட்பாங்க. யோவான் தன் சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்த போல எங்களுக்கு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண கற்றுத்தாங்கன்னு சொல்லி லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அவள் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுறதெல்லாம் சொல்லிக் கொடுப்பார். அல்லேலூயா. இன்னும் நாம் ஜெபத்தில் அதிகமாக வளரணுங்க. நமக்காக ஜெபிக்கிறோம், நல்லது. தேசத்துக்காக, இன்னுமாக இப்போ அறியாத ஜனங்கள் ரட்சிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ணோன்னா தேவன் பலத்த காரியங்களை கர்த்தர் செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் உயர்ந்துக்கிட்டே இருக்கும்.
நாங்களே இப்போ காலையில் 5 மணிக்கு சில தலவாபுரத்தில் நவாச்சலில் காலையில் 5 மணிக்கு திங்கள் செவ்வாய் நாட்கள் என்ன கூட்டம் ஜபம் நடக்குன்னா ஒரு விசுவாசிகளுக்கே ஜபம் கிடையாது. ஊர் ரட்சிப்புக்காக ஆண்டவர் இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதலை தரணும். அல்லேலூயா. இதுதான் ஒரு ஜபம். அப்போ நம்முடைய ஜப வாழ்க்கையில் தேசம் ரட்சிக்கப்படணும், நம்முடைய சொந்தக்காரங்க நம்ம குடும்பத்தை நம்முடைய உறவினர் ரட்சிக்கப்படணும்னா இன்னும் நம்ம ஜபத்தில் என்ன செய்யணும்? வளர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முதலாவது விசுவாசத்தில் வளருங்க. ரெண்டாவதாக நீங்கள் எதில் வளரணும்? வசனத்தில் வளரணும். வசனம் தான் நமக்கு ஜீவன். வசனம் தான் நம்ம வாழ்க்கையில் பலத்த கிரியையில் செய்ய முடியும். அல்லேலூயா. மூன்றாவதாக ஜபத்தில் நீங்கள் வளரணும். அப்போ இயேசு தம்முடைய சீசர்களுக்கு இப்படிலாம் ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறத அதெல்லாம் லூக்கா 11ஆம் அதிகாரத்தை போட்டுக்கோங்க, அவர் கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவதாக சீசர்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் விசுவாசத்தில் பெருகினாங்க. ஏன் விசுவாசத்தில் அவங்க பெருகணும்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவதாக சப்பானி எழுந்து நடந்தான். அப்போ சில நடவடிக்கையில் நீங்கள் வீட்டில் போய் வாசிக்குவாங்க. தேவாலயத்துக்கு பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு போகும்போது அங்கே வாசலில் ஒருத்தர் உட்காந்து பிச்சை கட்டிட்டு இருந்தான். அப்போ எல்லாத்தையும் பிச்சை கேட்குற மாதிரி இவங்ககிட்டையும் பிச்சை கேட்பான். அப்போ பேதுரு சொல்லுவார், என்கிட்ட பொண்ணும் இல்லை, எங்கிட்ட வெள்ளியும் கிடையாது, எங்ககிட்ட இருக்கிறத உங்களுக்கு நான் தருகிறேன். ஆமேன். பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ள இருக்காரு. ஆமேன். அல்லேலூயா. இலவசமாய் நாம பெற்றிருக்கிறோம், அபிஷேகத்தை இலவசமாக பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த சப்பானியா இருந்த மனுஷனை பார்த்து இயேசுவின் நாமத்தினால நினைச்சு எழுந்து நட. ஆமேன். அவன் தூக்கி விட்டவனை அவன் எழுந்து துதித்து என்ன செய்தான்? அவன் கரடுகளும் முரடுகளும் பலன் அடைந்து அவன் தேவாலயத்துக்கு போனான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய விசுவாசம் பெருகுவதற்கு காரணமே பரிசுத்தாவின் அபிஷேகம் யாருக்குள்ள இருந்தது? சீசர்களுக்குள்ள இருந்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்தாவியானவர் நாம் இலவசமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுது, நான் பரிசுத்தாவி வரும்போது நீங்கள் பலனடைந்து, ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலன் அடையணும். ஆவியில் சபையில் மட்டும் இல்லை, வீட்டில் போய் நல்லா ஆவியில் நிறைந்து நாம் என்ன செய்யணும்? கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தில் வளர ஆரம்பிக்கிறோம். சீசர்கள் அவதான் விலையேறப்பட்ட அபிஷேகம். அப்போ சில 2ஆம் அதிகாரத்தில் வரும்போது அதை நீங்கள் தொலைச்சியை நீங்கள் வாசி பாருங்க. அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. ஆமென். எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபித்த போது அங்கே ஆவியானவர் அந்த வீடு முழுவதையும் அவர்கள் நிரப்பினார். அல்லேலூயா. அவர்கள் தங்களுக்கு தந்த வரத்தின்படியே பேச ஆரம்பித்தார்கள். ஆமென். அப்போ ஆவியானவர் நமக்குள்ள அவர்களுக்குள்ள இருந்ததுனால தேவன் என்ன செய்ய ஆரம்பித்தார்? வல்லமையாக அவர்களுக்குள்ள இந்த அபிஷேகம் தேவன் அவர்களை வல்லமையாக பயன்படுத்தினார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை நம்பாதவங்க வளர முடியாது, ஜெபம் பண்ணாதவங்களும் வளர முடியாது. 2 முக்கிய குறிப்பு. வசனத்தை நிறைய நம்பவே மாட்டாங்க. வேத வசனம் எல்லாம் உங்களுக்காக எனக்காக தான் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் கடைசி வரைக்கும் பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு எழுதப்பட்டிருக்கு. அப்போ வசனத்தை நம்புனாதான் நீங்க விசுவாசத்தில் வளர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தில் வளர முடியும், ஜெபத்தில் வளர முடியும், அபிஷேகத்தில் வளர முடியும். கரங்க தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. வசனத்தை நம்பாதவங்க, வசனத்தை விரும்பாதவங்க வளருவது கடினம். ஜெபம் பண்ண முடியாதவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரவே முடியாது, ரொம்ப கஷ்டம். இதைத்தான் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தார். பிரியமான சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, விசுவாசத்தில் நீங்கள் வளர வேண்டும். இரண்டாவதாக நீங்கள் வசனத்தை நன்றாக பிடிக்கணும், வசனத்தில் வளரணும். மூன்றாவது ஜெபத்தில் நீங்கள் வளரணும். நாலாவது கிருபையின் மேலே கிருபை அபிஷேகத்தில் பெற்றுக்கொண்டு, இப்போ இருக்க அபிஷேகம் வராது, இன்னும் நமக்கு வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இருக்கிறது காணாது, இன்னும் நமக்கு வேணும்.
இன்னும் கிருபைகள் வேணும், வரங்கள் வேணும், தாளந்துகள் வேணும். இதையெல்லாம் நாம் தேவ சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனத்தை வாசிங்க வேகமாய். ஆவியானுடைய அனுக்கிரகம் அவன் பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி அணில் பாருங்க, ஆவியினாலே ஆண்டவர் சீசருக்கு என்ன கொடுத்தார்? ஞானத்தை போதிக்கக்கூடிய வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம். அப்புறம் இன்னொருத்தருக்கா, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம். அல்லேலூயா. அதே ஆவியினால ஒருவருக்கு அறிவு, இன்னொருக்கு ஞானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். வாசிங்க அடுத்து கீழே. வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே, பாருங்க, விசுவாசம் என்பது ஒரு வரம். பவுல் எழுதுகிறார், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே என்ன கொடுக்கிறாராம்? விசுவாசம். அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய வரங்கள் 9 வரம் இருக்கிறது. அதில் ஒரு வரம் என்ன வரம் ஆயிடுது? விசுவாசம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகுதா? எனக்கு அன்பான தெய்வ வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கு வரவும். அப்போ விசுவாசம் என்பது வரம். நம்ம கொஞ்சம் கூட குறையக்கூடாது. நாளுக்கு நாள் கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. விசுவாசத்தில் என்ன செய்யணும்? வளரும். தேவன் கொடுத்திருக்க ஒரு வரம் தான் என்னது? விசுவாசம். அப்படிதான் பவுல் இந்த 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார், நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும். யோவான் 11:40 வாசிக்கிறோம், விசுவாசத்தால் தேவ மகிமையை காண்பாய். விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் குறையாதவன நம்மை காத்துக்கொள்ளும். எல்லாம் நம்ம எழுந்து நிற்போம். எல்லாம் நம்ம எழுந்து நின்று ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் முகத்தை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்ச நேரம் உங்களை விட்டு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. உங்களுக்கு அளிக்கப்பட்ட அளவின்படியே குறிக்கப்பட்ட விசுவாசத்தில் ஆமேன் நீங்கள் வளர வேண்டும். வேத வசனத்தில் வளரணும். வேத வசனத்தை நம்ப வேண்டும். ஜெபத்தில் வளர வேண்டும். அபிஷேகத்தின் மேல் அபிஷேகம் பெற்று கர்த்தருக்காக வாழ வேண்டும், பெருக வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசம் என்பது தேவன் நமக்கு கொடுத்த விலையேற பெற்ற வரம். ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ ஆண்டவர் நமக்குள்ள ஒரு விசுவாசத்தை போடுவார். விசுவாசத்தை நமக்கு கொடுக்கும்போது ஆமேன் என்று கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். தேவன் நமக்கு தந்து விட்டார். தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம். எந்த காரியமானாலும் விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நமக்கு கொடுத்து விட்டார். ஆமீன். விசுவாசம் நம்ம உள்ளத்தில் ஏவப்படும் போது ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. Thank you Lord. ஹல்லேலூயா. சீசர்கள் விசுவாசத்தில் பெருக கர்த்தர் அவரை பயன்படுத்துவதற்கு அவர்களுக்குள்ள இந்த அபிஷேகம், அவருக்குள்ள இருந்ததான ஆவியானுடைய கிரியை இந்த காலை வேளை நம்மத்தில கடந்து வரட்டும். அவிசுவாசம் நம்மளை விட்டு நீங்கட்டும். எல்லாம் நம்ம ஒப்பு கொடுப்போம். எல்லாம் நம்ம விட்டு கொடுப்போம். ஹல்லேலூயா. அவர்கள் விசுவாசத்தில் பெருக அவருக்குள்ள உள்ள இருந்ததான ஆவியானுடைய அபிஷேகம், அவருக்குள்ளதான ஆவியானுடைய கிரியை. ஹல்லேலூயா. ரபாபாரா ஷபாரபார எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், தேவனை உயர்த்துவோம். உங்க விசுவாசம் யாருக்கு இல்லையோ, அவிசுவாசம் யாருக்கு இருக்கோ அந்த அவிசுவாசத்தை தூர போடுங்க. பேதுரு சொல்லுகிறான், எங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாரும் கண்ண மூடுங்க. சிலருக்குள்ள அவிசுவாசம் இருக்கிற ஆண்டவரே, அவிசுவாசத்தை எடுத்து போடுங்க. ஆமேன். அவிசுவாசம் இருக்குன்னா உங்க வலது கையை உயர்த்தி, ஆண்டவரே அவிசுவாசம் என்னை விட்டு போட்டும்பா, நான் உண்மை விசுவாசிக்கிறேன், உண்மை நம்பி வந்திருக்கிறேன், இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்க, இன்றைக்கு என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்க. எல்லாரும் ஆமென் அறிக்கை பண்ணுவோம். அல்லேலூயா. ஷபரபரபரபரபரபா ஹரபலக்கரபரபரபா. அல்லேலூயா. சோத்தரிக்கிற அறிக்கை பண்ணுங்க. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் வசனம் இருக்கிறது. வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்க. வசனத்தில் வளருங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபத்தில் வளருங்க. அபிஷேகம்
கிருபைகளை பெற்றுக்கொள்ளுவோம். ஷதரப கரமன வரவர ஓரிமா அறிக்கை பண்ணுங்க. என்னென்ன காரியத்துல பிசாசு அவிசுவாசத்தை கொண்டு வருகிறானோ அது நம்மளை விட்டு நீங்கட்டும். அது நம்மளை விட்டு கர்த்தர் எடுத்து போடட்டும். அல்லேலூயா. மறுதலிச்ச பேதுரு, ஆமென், விசுவாசத்தை மறுதலிச்ச பேதுருவைதான் ஆண்டவர் பயன்படுத்தினான். 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அவன் நிழல் பட்ட அநேக வியாதிச சோமானாங்க. நீங்க விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியும். ஷபர வர வர திக்கரமான ஓரிமான வர வர வரவா. அல்லேலூயா. வேதத்தை வாசிக்காம ஜெபம் பண்ணாம கர்த்தரை விசுவாசிக்காம ஜெபிக்கணுமே. முழங்கால்கள் முடங்கணுமே, முழங்கால்கள் முடங்கணுமே, கண்கள் எல்லாம் குணமாகணும், என் கண்கள் எல்லாம் குணமாகணும். ஜெபாவி ஊற்றுமையா. உங்களை விட்டு கொடுத்து உங்களை அர்ப்பணித்து ஜெபிங்க. இன்றைக்கு புதிய கிருபையா, புதிய அபிஷேகத்தா, புதிய வல்லமையா தேவன் நிரப்ப. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி கரகத்தட்டி உற்சாகமா பாடுங்க. எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெபாவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா. அவிசுவாசம் நம்மளை விட்டு வெளியேறட்டும். ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. முழங்கால்கள் முடங்கணுமே. கரகத்தட்டி பாடுவோம். முழங்கால்கள் முடங்கணுமே, கண்கள் எல்லாம் குணமாகணும், என் கண்கள் எல்லாம் குணமாகணும். ஜெபாவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. தானியேல் போல மூன்று பேரையும், தானியேல் போல மூன்று பேரையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே, தவறாமல் நான். சபா பா 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 பா. ஜெபாவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, தவாவி ஊற்றுமையா. சபா பா பா ரக்கர ஓரிவா தியவல ஹைடவல வர அண்ட கடாக தீரவா. ஜெபாவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெபாவி ஊற்றுமையா. ஓரிவா ரிவா 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 சபா ரிவா கரமான உடவல உடா ரகன ஹைடவல வர அண்ட கடாக தீரவா. ஓவர் நிறுவ உடலை ஒடுத்து உபவாசித்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெபாவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணும். சதரா பா 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 ஓரிமா பா 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 சதரா பா கரமன ஓரிமா தியபல ஐசபர பர பர பா நீமன பர பர பா. ஒரு விசை தேவ வல்லமை இறங்குவதா. ஆவியானவரே ஜெபாவினாலே நிரப்புங்க. சோர்வுகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், கட்டுகள் ஒழியட்டும். Power of Lord. ஓரா பா 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 சபரா பர பர பர. மந்த ஆவிகள், தூக்கத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். ஆவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெபாவி ஊற்றுமையா. ரிபல வர வா ரிபா 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 சபா ரிபா ரபா ரபா உடமன வர திக்கரமன ஓரிமன வர வர வா சதர வர வர வா ஓரிபா ரியா வர வா. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, தேவ வல்லமை இறங்குகிறது. ஆவியானவரே நிரப்ப நிரப்ப உடமன வர
அவிசுவாசம் ஒளியட்டும், அவிசுவாசம் ஒளியட்டும். சபத்தில் வளரும்படியா, சபத்தில் வளரும்படியா அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பவுடா வர வரவா, ரிவா 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 ரிவா, ஓ ரிவா வர வரவா, சபர வர வர வரவா. அக்கினியை ஊற்றுங்க, அக்கினியை ஊற்றுங்க, அக்கினியை ஊற்றுங்க. பவர் ஆஃப் லார்ட் வர 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 உட வர வர சபர வர வர சந்தன ரிங்கன வர ஓ ரிவா 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 ஓ ரிவா வர 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 சபர வர 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 சந்தன வர 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 ரிவா 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 சபா பாபா ரபா. Thank you Lord. இன்னும் நாம வளரணும், விசுவாசத்துல வளரணும், வேத வசனத்துல வளரணும், ஜபத்துல வளரணும், அபிஷேகத்தை அதிகமா பெற்றுக்கொள்ளணும், வளரணும். அவிசுவாசம் நம்மளை விட்டு ஒளியாட்டும். ஒவ்வொரு காரியங்களிலும் பிரியமானவர்களே, நீங்க விசுவாசிக்கும் போது தேவ மகிமையை காண முடியும். எல்லா கட்டுகளும் உடையாட்டும், சத்துருவின் வல்லமை அழிக்கப்படட்டும். சபாபர கரமண ஓரி மாதி வரவன் சதரவ கரமண வரவா. தேங்க்யூ லார்ட். இந்த காலை வேளை நம்மை ஒரு விஷயம் ஆவியானவர் நம்மளை புதுப்பித்தபடியினால கரங்கத்தடி நாம கதர் சோத்திரம் பண்ணுவோம். இந்த நாட்களிலும் மருத்துவமனையில் இருக்க வேலம்மாள், சிந்தாமணியிலிருந்து வருகிற அருமையான சௌரி வேலம்மாள், அவருடைய மகள் தென்காசி அரசு மருத்துவமனையில் நேற்று ராத்திரி அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த சகோதரிக்கு பரிபூர்ண சுகத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியாய் தேவ சமூகத்தில் நாம ஜெபம் பண்ணுவோம். பரிபூர்ண சுகத்தை, ஆரோக்கியத்தை நம்முடைய மகளுக்கு நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஆமென். விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. தேவரீர் பலப்படுத்தும், எல்லா பலவீனங்களை கர்த்தர் மாற்றுகிறார். கிரைசகாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவருடைய பலவீனங்களை மாற்றுங்க. சரி, மேரிக்காக இந்த வாரம் புதன்கிழமை கண்ணா பிரசம் பண்ண போற சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் மாற்றும். தாவீதனுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் பலவீனத்தோடு இருக்க பிள்ளைகள் யாவருக்காக ஜெபிக்கிறோம். தேவரீருடைய கரத்தை நீட்டுங்கப்பா. இப்பொழுது அற்புத சுகம் உண்டாகட்டும், இப்பொழுது வேதனை மாறட்டும், இப்பொழுது பலவீனங்கள் மாறட்டும். கர்த்தருடைய வார்த்தை எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தால் உம்மை விசுவாசிக்கிறவங்க பாக்கியவான்கள். எல்லாம் மாறட்டும், கட்டுகள் உடையட்டும். ஆண்டவரே நீர் அற்புதம் செய். இந்த காலை வேளைக்காய் ஆராதனைக்காய் நன்றி செய். தொடர்ந்து தேவ கரத்தில் ஒப்புக் கொடுங்க. கடந்த அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த புதிய வாரத்தை ஆசீர்வதிங்க. மாலை கூட்டத்தை ஆசீர்வதித்தாங்க. ஒவ்வொரு நாள் ஆலயத்தில் நடக்கிற ஜெபங்கள் ஆசீர்வதித்தாங்க. வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் நடக்கிற கூட்டங்கள் ஆசீர்வதிங்க. வருகின்ற தாசர்களை மத்தியில் பயன்படுத்துங்க. கர்த்தர் எங்களோடு பேசுவீரா, எங்களோடு ஆவியானவர் இடப்படுவீரா. இந்த காலை வேளை கடந்த அந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். தடைப்பட்ட பிள்ளைகள், பலவீனத்தோடு இருக்கவங்க, வியாதிப்பட்டவங்க எல்லாம் குணமாக்கும். ஒவ்வொரு வேலைகள், தொழில், விவசாயிகள், பெரிய ஜீவன்கள், பிள்ளைகளுடைய படிப்பு ஒவ்வொரு கைகளை பிரயாசத்தில் வர்த்திக்கப்படும். தேவாதி தேவனுடைய கரங்களை போடு, ஆசீர்வதிங்க, வழி நடத்து. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுவதுமே கிறிஸ்து நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் பாதுகாப்பு நம்ம நீரோடு கூட கடந்து வந்த எல்லா தெய்வ பிள்ளைகளும் இன்றும் இன்னும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கூரை இல்லையே, கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவர் கூரை இல்லையே. ஆமென். கூரை இல்லையே, கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர் கூரை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. ஒருவரை ஒருவர் வாழ்த்திக் கொள்ளுங்கள்.